வணக்கம் தோழர்களே. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசப்படுறது நாமக்கல்லில் நடக்கிற கிட்னி வியாபாரம். ஆமாங்க, கிட்னி வியாபாரம் தான். இப்படி ஒரு அவலம் நடக்குது. அந்த மாவட்டம் முழுக்க மிக ரொம்ப காலமாக நடக்குது. இப்போ தான் முழுக்க வெளிவந்திருக்கு. அதுவும் இந்த பள்ளிப்பாளையமெல்லாம் கிட்னி பாளையனே பேர் வச்சுக்கிறாங்க. மிகப்பெரிய நெட்வொர்க் இருக்கான், அதுக்கு உண்டான புரோக்கருங்க, இவங்க தான் இந்த வேலையை செஞ்சுன்னுக்கிறாங்க. எப்படி மனசு வந்து மக்கள் கொடுக்குறாங்கன்னு கேட்குறீங்களா? அது ஒரு பெரிய சோக கதை. இவங்க இதுக்கு தேவையான பல டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போலியாக தயார் பண்ணி, ஏன்னா சொந்தக்காரங்க தான் கொடுக்க முடியும்னு சட்டம் இருக்குது. இப்போ நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் போலியாக ரெடி பண்ணி நிறைய அதிகாரிகளை கையில் போட்டுன்னு இந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க. ரொம்ப பேர் இந்த ஒரு பக்கம் கிட்னியோட ஒரே கிட்னியோட வாழ்க்கை நடத்துகிறாங்க. திருப்பி பெற முடியாத கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய விஷயத்த எப்படி இவங்க அவ்வளோ சாதாரணமாக கொடுக்குறான்னு கேட்குறீங்களா? அதுக்கு நீங்கள் காரணத்தை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சமூகத்தை அவலத்தையும் அந்த சமூகத்தின் ஆழத்தில் போய் அதை ஆய்வு நடத்தணும். அதிர்ச்சிகரமான பல விஷயங்களை அடிமட்டத்தில் நடக்குது. நம்ம அதை அப்பெல்லாம் பெட்ஷீட் போட்டு மூடி வச்சுக்கிறோம். அதை பற்றி ஒரு சிறிய பதிவு தான் இந்த பதிவு. எதுக்காக மக்கள் இந்த கிட்னி விற்கிறாங்கன்னா, மனசு யாரும் கொடுக்க மாட்டாங்க. நொந்து போய் வேறு வழி இல்லாத நிலைமையில் கொடுப்பாங்க. அதுக்கு காரணம் கந்து வட்டி. போதிய வருவாய் இல்லாத பல கடன் தொல்லைக்கு மாட்டி கடன் வாங்கி கொடுக்க முடியலன்னா அவங்க கொடுக்குற டார்ச்சரும் படுத்துகிற அவமானத்தையும் சொல்ல வழி இல்லை. பல பேர் விஷம் குடிச்சு இறந்துடுறாங்க அவமானம் தாங்க முடியாமல். சரி, சாகிறதுக்கு பதில் இந்த புரோக்கருங்க வலையில் மாட்டும் போது இதையாவது பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி வேறு ஒரு தற்காலிகமாக இந்த விஷயத்தில் போய் மாட்டிக்கிறாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த ஒருவர் பேசினார், பேட்டி கொடுத்தார். இன்றைக்கி தொலைக்காட்சியில் 30,000 ரூபாய்க்கு விற்றாராம். ஒரு கிட்னியோடு இத்தனை வருஷம் வாழ்கிறாரு. இன்றைக்கி விலை 5 லட்சமா. ஒரு இளைஞர் அவரும் பேசினார், 5 லட்சம் தான் கொடுக்குறாங்க. சரி, அந்த பணம் அவங்களுக்கு அதுவே பெரிய விஷயமா போயிடுச்சு. அவங்க விற்கிறது 50 லட்சம் இருக்கும், இவங்களுக்கு கொடுக்குறது அவ்வளோதான். பேப்பர் ஒர்க்குது, அவ்வளோக்குது இவ்வளோக்குதுன்னு சொல்லி இது கிடைச்சாவே போதும் நிறைய பேர் லைனாக போய் கொடுக்குறாங்களாம். இன்றைக்கெல்லாம் நீங்கள் போய் முறைப்படி ஆய்வு நடத்தினா லட்சக்கணக்கான பேர் இந்த மாதிரி கிட்னி கொடுத்து ஒரு கிட்னியோடு இருப்பான், வயிற்றில் தழும்போடு இருக்கிறான். முன்ன 90களில் ஒரு பெரிய புரளி மாதிரி கிளம்புனது, ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய ஸ்கேமாக வந்தது. ஆனால் அப்படியே அமைங்கிருச்சு. வேறு ஏதோ ஆப்ரேஷனுக்கு போகிறவங்கக்கிட்ட எல்லாம் கிட்னி திருடுறதா ஒரு பெரிய புகார் வந்தது. அந்த விஷயங்கள் அதிர்ச்சி அடைய வச்சுது. இது மக்களே தெரிஞ்சு வியாபாரமே நடக்குது. எவ்வளோ பெரிய அவலங்க. இதுக்கு காரணம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா சமூக ஆய்வு நடத்தணும். அந்த ஆய்வு என்னென்னா, மக்களுக்கு ஒரு 60% பேருக்கு போதுமான வருவாய் கிடையாது. விலைவாசி விண்ண முட்டுது, விஷம் போல் இருக்குது. ஆனால் வர்றது சொற்ப வருமானம். தனியார் செக்டரில் வேலை செய்கிறவங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடையாது. ஒரு தொழில் ஒரு வேலை செய்கிறவங்களுக்கு தனியார் செக்டரில் ஒரு வருமானமும், அரசில் வேலை செய்கிறவங்களுக்கு வேறு வருமானம் இருக்குது. ஒரு ஆசிரியர் தனியார் பள்ளியில் வேலை செஞ்சால் 10,000 கொடுப்பாங்க. அதே அரசு ஆசிரியராக இருந்தால் 1 லட்சம் கொடுக்குறாங்க. 2 பேருக்கும் ஒரே விதமான விலைவாசி தான், 2 பேருக்கும் ஒரே விதமான வாழ்க்கை தான், 2 பேருக்கும் ஒரே விதமான தேவைகள் தான். இது என்ன, எதுக்கு இந்த வேறுபாடு? இது சமூக நீதின்னு சொல்கிறாங்களே, இடஒதுக்கீடு மட்டும்தான் சமூக நீதி? பொருளாதார தளத்துலையும் இருக்கணும். ஒரே வேலை வெவ்வேறு ஊதியங்கள். என்ன இது? இது பெரிய ஆபத்தான கண்டிஷன். தனியார் செக்டரில் வேலை செய்கிற யாருக்குமே பணி நிரந்தரமோ கௌரவமோ உரிய ஒரு வருவாயோ விலைவாசிக்கு தகுந்த வருவாய் கிடையாது. காரணம் ஜனத்தொகை. டிகிரி முடித்தவங்க, அதாவது 10th முடித்தவங்க 10 லட்சம் பேர் பரீட்சை எழுதுனா, 12 லட்சம் பேர் +2 எழுதுனா, லட்சக்கணக்கில் பட்டதாரி வெளியே வந்தால் வருஷம் 5 லட்சம் பேர் இன்ஜினியர் பட்டதாரி வந்தால் வேலைவாய்ப்பு சந்தையில் குறைஞ்ச இடத்துக்கு எடுத்துருவாங்க. எவ்வளோ தான் தருமா, முடிஞ்சால் செய், இல்லைனா கிளம்புன்னு சொல்லிடுவாங்க. இன்ஜினியர் படித்தவன் 5,000 சம்பளம் வாங்கினோன்னா கேள்விப்பட்டேன். இது சமூக அநீதின்னு தான் சொல்லணும். நம்ம நாட்டில் பலவிதமான பேர் வசிக்கிறாங்க. இப்போ முதல் தட்டில் இருக்கிறவங்க அன்எம்ப்ளாய் நிறைய பேர் இருக்கிறாங்க. எந்த வருவாய் இல்லாத குடும்பம்லாம் இருக்குது. ரேஷன் கடையை நம்பியே இருக்கிறாங்க. ஒரு பெரிய ஆய்வு சர்வே ரிப்போர்ட்லேயே வந்தது. ரேஷன் கடை மூடலாமான்னு கேட்கும்போது, ரேஷன் கடையை நம்பி மட்டும் உயிர் வாழ்கிற ஜனங்க பல குடும்பம் இருக்குது. திடீர்னு இருந்த தலைவர் இறந்துருப்பார், ரேஷன் கடையில் பொருள் வாங்கி அரிசி பருப்பு எண்ணெயெல்லாம் வாங்கி வச்சு குடும்பம் நடத்துகிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி நிரந்தர வருவாய் இல்லாதவங்க, அதாவது 6 மாதம் வேலை இருக்கும், 6 மாதம் வேலை இருக்காது. நிரந்தர வேலை அவங்ககிட்ட கிடையாது. 6 மாதம் நல்லா இருப்பாங்க, 6 மாதம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, செத்து பிழைக்குவாங்க. கடன் வாங்கி தான் பொழப்பு தள்ளணும். அவங்க படுற பாடெல்லாம் வெளியே சொன்னால் தெரியாது, ரொம்ப மோசமானது.
அதே மாதிரி தனியார் செக்டரில் சொற்ப வருமானம். இந்த துணி கடை, நகை கடை, அங்கே இங்கெல்லாம் போய் வேலை செய்கிறாங்க இல்லையா? அவங்க கொடுக்குற சம்பளத்துக்கு இன்றைக்கி வாழ முடியுமா? அதில் வேலை செய்கிறவன் ஒருத்தன் இடம் வாங்கி வீடு கட்ட முடியுமா? ஒரு நல்ல மருத்துவ வசதி பார்த்துக்க முடியுமா? அது என்ன காரணம்? இது சமூக தளத்தில் மிகப்பெரிய ஆய்வுக்கு உட்படுத்தி சீர்கேடை களையணும். இல்லைன்னா நிறைய வட்டி கடன் வாங்கி இந்த மாதிரி தான் கிட்னி விற்கிறது, விபச்சாரத்துக்கு போகிறது, போதை மருந்து கடத்துறது, எதுனாலும் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இன்னும் சில பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இன்னும் நிறையா பேர் குற்றவாளியாக மாறிடுறாங்க. செயின் திருடுறது, ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க. வாழ வழி இல்லாதப்போ தண்ணி அழுத்தம் ஏற்பட்டு எந்த பக்கம்னாலும் பிச்சுக்கும். அந்த நிலைமை தான் இங்கே இருக்குது. இந்த தனியார் ஊழியர்களுக்காவது சொற்ப வருமானமாக தான் வருது. சுய தொழில் செய்கிறவனுக்கு அதுவும் கிடையாது. ஏன்னா அரசு சலுகை எதுவும் கிடையாது அவங்களுக்கு. பலவிதமான நிர்பந்தங்கள், ஜிஎஸ்டி முதல் கொண்டு அதிக வரி விதிப்புலாம் சுய தொழில் செய்கிற மேலே தான் இருக்குது. இப்போ விவசாயம் எப்படி சுய தொழிலோ அதே போல் இல்லை மோட்டார், ஆட்டோவிலேருந்து கார்லேருந்து லாரி பஸ் வரைக்கும், மினி டோர் ஆட்டோ ஓட்டுற வரைக்கும் சொந்தமாக வாங்கியோ டிரைவராக ஓடியோ குடும்பம் நடத்துகிற குடும்பம் எக்கச்சக்கமாக இருக்குது. அதுதான் பல பேருக்கு வேலை வாய்ப்பே கொடுக்குது. ஆனால் அரசு ஆதரவு எதுவுமே அதுக்கு இல்லை. டயர் ரேட்லேருந்து டீசல் பெட்ரோல்லேருந்து எல்லாம் ஹையஸ்ட் ரேட்டு, கிரீஸ் ஆயிலேருந்து எல்லாம் உயர்ந்த வரிகள், இன்சூரன்ஸு கூட உச்சத்தில் இருக்குது. அது நசுக்கிற அளவுக்கு தான் இருக்குது. எந்த ஒரு நாடு சுயதொழில் செய்கிறவங்க வெளியே செழிப்பாக்குறவனோ அதுதான் உயர்ந்த நாடு. 140 கோடி பேர் இருக்கிற நாட்டில் இந்த மாதிரி உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி உச்சத்துக்கு வந்துடுச்சு, உலகத்திலே 4வது பெரிய பொருளாதாரம், அதெல்லாம் சும்மா வெத்து வேட்டு பீத்தல். தனிநபர் வருமானம் உயர்ந்துச்சா சொல்லுங்கள், அதுதான் ஒரு செழிப்பான நாடு. 140 கோடி பேர் இருக்கிற வீட்டில் ஒரு நாட்டில் ஜிடிபி உயர்தா சாதனை? அது ஒன்றும் சாதனையே கிடையாது. தனிநபர் வருமானம் உயரணும். அதுவும் சுயதொழில் செய்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க தெரியுங்களா? வருமானன்றதே இல்லாமல் இருக்கிற சொத்தை விற்று நகையை விற்று லாஸில் போய் நடுத்தருக்கு போகிற கண்டிஷனில் இருக்கிறாங்க. அவங்க நிலைமை ரொம்ப ரொம்ப மோசம் சுயதொழில் செய்கிறவங்க. ஏன்னா அவங்க அடிக்கடி கடன் வாங்கி முதலீடு போட வேண்டிக்கும். அந்த வர்ற லாபத்தை வட்டி கூட கட்ட முடியாது. குடும்பம் எப்படி நடத்துவாங்க? இங்கே தான் மிகப்பெரிய தவறுகள் நடக்குது. தவறு எங்கேயோ அதிகமாக இருக்குது, அதை சரி பண்ணணும். இல்லைனா நம்ம நாடுக்கு போகிற பாதை இருட்டான வழியாக இருக்குது, மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி போகுது. இந்த கிட்னி வியாபாரம் மட்டும் இல்லை, பல தவறுகள் நடக்கும். இங்கே யாருக்கெல்லாம் வயிறு நிரம்பிக்குதோ, வசதியாக சம்பாதிக்கிறாங்களோ அவங்க தான் போராட்டம் நடத்துகிறாங்க. அவங்களுக்கு தான் அரசு நல்லா வாரி வாரி கொடுக்குறாங்க. இந்த நடுத்தர மக்கள் அதிகமாக இருக்கிற சுயதொழிலையும் தனியார் செக்டரில் இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு விலைவாசிக்கு தகுந்த வருமானத்தை உறுதி செய்யணும். அது செய்யாமல் போனால் வரப்போகிற கேடு காலத்தை யாரும் தடுக்க முடியாது. மருத்துவத்துறையெல்லாம் இன்றைக்கி நீங்கள் ஒரு நடுத்தர வர்க்கத்தில் போய் ஒரு சிறிய ஹாஸ்பிட்டலில் போய் போனீங்கன்னா 1000 ரூபா ஆகுது. எப்படி சமாளிக்க முடியும்? முன்னெல்லாம் 5 ரூபா 10 ரூபாய்க்கு ஊசி போட்டிருந்தவங்க, ஒரு சின்ன ரூம் வாடகை எடுத்து கிளினிக் நடத்தினவங்க இப்போ யாரும் இல்லை. எல்லாருமே டாக்டருங்க வணிக இதுக்கு மாறிட்டாங்க. மருத்துவத்துறையே ஒரு வணிக நோக்கத்துக்கு போயிடுச்சு. பெரிய பெரிய தனிப்பட்ட டாக்டருங்க ஹாஸ்பிட்டல் தான் கட்டுற அளவுக்கு போகுது வழியா. தனிப்பட்ட மக்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போகணும், வேறு வழி இல்லை. இப்போ உணவுப் பொருள் பணவிக்கத்தால் உச்சத்துக்கு போயிடுச்சு. அரிசி 2000, எண்ணெய் 200 ரூபா, பருப்பு 200 ரூபானா எப்படி வாழ முடியும்? ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா மினிமம் 150-200 ரூபாய் எல்லாம் சாப்பிட முடியாது. இப்போ இதுக்கெல்லாம் ஈடு கொடுத்து வாழும்போது கடன் தொல்லை சிக்கிறாங்க. மக்கள் மிகப்பெரிய ஆபத்தில் மாட்டிக்கிறாங்க. இது தடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அரசு தான் செய்யணும். மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு வேணும். தேவையற்ற இந்த அரசியல் வெத்து வேட்டுங்கள்லாம் விட்டுட்டு உங்கள் உரிமைகளுக்காக நீங்கள் கேட்கணும். விலைவாசியை குறைக்க சொல்லி கேட்கணும். மக்கள் அதை பற்றி கவலையே பட மாட்டேங்கிறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க. இங்கே நாட்டில் பேசப்படுற பிரச்சனையாக்கப்படுகின்ற பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஒன்றும் இல்லாத விஷயந்தான். பேசப்பட வேண்டிய விஷயங்கள் எல்லாம் எங்கேயோ தலைமறைவாக இருக்குது. இது பேசப்பட வேண்டிய விஷயம். அதனால தான் நான் பேசியிருக்கிறேன். நீங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பரப்புங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.